குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி சாபத் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்குள்ள மிஷன் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோன்னா ஸ்பெயினில் இருந்து வருது. அண்ட் ஆல்சோ வந்து இன்றைக்குள்ள டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா ஈனோக்ஸ் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ வந்து அதில் நம்ம இன்றைக்கி பார்ட் 1 மட்டும்தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இதில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஈனோக் அப்படிங்கிற ஒரு பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஈனோக்குங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஸ்பெயினில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பெயினில் எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து ஒரு ட்ரீம் லைஃப் வாழ்கிற மாதிரி, அவங்க கனவில் வந்து வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் எதுக்குன்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்க அவங்களுக்கு பர்சிலோனாவில். அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபிசிக்கல் தெரப்பிக்கு வந்து அவங்க ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க கரியர் வந்து மோர் தென் 20 இயர்ஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு. நல்லா வந்து அவங்க லைஃப்பில் வந்து செட்டில் ஆகி நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட அவங்க ஒய்ஃப் பேர் என்னன்னு பார்த்தோன்னா இன்க்ரீட் அப்படிங்கிற ஒரு ஒய்ஃபு. அவங்களுக்கு கூட வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அதுவும் 2 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ஃபிசிக்கல் தெரப்பிஸ்டாக தான் இருக்காங்க. எங்கன்னு பார்த்தோன்னா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் நர்சிங் ஹோமில் ஃபிசிக்கல் தெரப்பியாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஈனோக்குக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்குது, என்னென்னா நான் வந்து ஒரு அட்வென்டிஸ்ட் பாஸ்டராக வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு முழு இது வந்து அவங்களுக்கு கிடைக்கல. நான் வந்து பாஸ்டராக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட் நினச்சிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க வந்து பாஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து காடை வந்து டேங்க் பண்ணணுன்ட்டு அவங்க நினைக்கல. அவங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் காட் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கெலாம் வந்து அவங்க காடை டேங்க் பண்ணணுன்னு நினைக்கல. பட் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா மனசில் நான் வந்து ஒரு பாஸ்டர் ஆகணும், அது அட்வென்டிஸ்டில் வந்து ஒரு பாஸ்டர் ஆகணுங்கிற ஒரு டிசைர் இருக்குது. அந்த டைமில் தான் வந்து என்னென்னு பார்த்தோன்னா COVID-19 வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு 3 வீக்ஸ் வந்து அவங்க அந்த ஃபிசிக்கல் தெரப்பி அந்த இது பண்ணாமல் ஒரு 3 வீக்ஸ் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ வந்து அவங்க காட் கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, காட் எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு வந்து அந்த 3 வீக்ஸ்க்கு அப்புறம் கூட அந்த டிசைர் வந்து இன்னும் அதிகமாயிரும், நான் பாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து காட் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காடை பற்றி வந்து நிறைய பேர்கிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்டலாம் வந்து காடை பற்றி பேசுவாங்க. ஸோ காடை பற்றி அதிகமாக வந்து அவங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப அதோட சேர்த்து சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைம் எப்போன்னா மார்னிங் டிவோஷன்ஸு, பர்சனல் பைபிள் ஸ்டடி பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காட் கிட்ட வந்து அவங்க அன்றைக்கி என்ன படிச்சிருப்பாங்களோ அதை வந்து அன்றைக்கி அவங்க கிளைண்ட்டுக்கிட்ட அவங்க பேச வேண்டியதாக இருக்கும். காட் அதை வந்து அவங்களுக்கு நேராக வந்து கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆகிட்டுருக்கும்போது அவங்க வந்து இன்னும் அதிகமாக வந்து ஃபிசிக்கல் தெரப்பியில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருப்பாங்க, எந்த குறையும் இருக்காது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், என்னென்னா நான் பாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் என்ன ஆகும்னா, அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்து அவங்க கிளைண்ட்ஸ் கூட அவங்க பேசினதெல்லாம் அவங்க ஒய்ஃப் இன்க்ரீட் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஷேர் பண்ணிகிட்ருக்கும்போது அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எதுக்கோ தெரில காட் எனக்கு வந்து உணர்த்துறாரு, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா சகுன்டோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்கே தியாலஜி படித்து பாஸ்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. அந்த சகுண்டாங்கிற பிளேஸ் என்னன்னு பார்த்தோன்னா, அங்கே வந்து அட்வென்டிஸ்ட் பாஸ்டர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுற ஒரு காலேஜு. ஸோ அதை கேட்டோன்னே வந்து இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. அது எப்படி நான் என் ஒய்ஃப் கிட்ட நான் எதுவுமே ஷேர் பண்ணல, பட் அவங்களாவே என்கிட்ட சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நினைப்பாங்கன்னா, என்னோடய ஒய்ஃப், என்னோடய ஜாப்ஸ், என்னோடய பிள்ளைங்களோட படிப்பு எல்லாத்தையுமே விட்டு நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அது காடோட வில்லாக இருந்துச்சுன்னா அது நடக்கும் விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் இந்த ஒய்ஃப் வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க திரும்ப திரும்ப சொல்லுவாங்க,
காட் என்கிட்ட உணர்த்துறாங்க, நீங்கள் வந்து அங்கே போங்க, பாஸ்டருக்கு படிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ இதை கேட்டோன்னே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ டைம் வேஸ்ட் பண்ணாத, காடோட வில்லாக இருந்துச்சுன்னா யாராலையும் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்படியே ஒரு நாள் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பிரதர் இன் லா கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு பாஸ்டராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி காட் உணர்த்துறாங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க பிரதர் இன் லா சொல்லுவாங்க, நீ பயப்படாத, நான் உனக்காண்டி வந்து இந்த விஷயத்துக்காக ஸ்பெஷலாக வந்து ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சடனாக பார்த்தோன்னா அவங்க ஒய்ஃபோட இன்க்ரீட் அவங்களோட அப்பா வந்து இறந்து போயிடுவாங்க. இறந்து போனோடனே இவங்களுக்கு வந்து இப்போ 3 டவுட்ஸ் இருக்கும். நம்ம இப்போ பர்சிலோனாலேயே இருக்கணுமா, இல்லைன்னா அப்பா வேறு இறந்துட்டாங்க, அம்மாவை பார்த்துக்க போகணுமா, இல்லைன்னா நம்ம வந்து அங்கே சகுண்டோ போயிட்டு பாஸ்டருக்கு படிக்கணுமா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து குழப்பத்தில் இருப்பாங்க. இந்த இன்க்ரீடும் வந்து நிறைய இடத்துக்கு ரெஸ்யூம் அனுப்புவாங்க. பட் எல்லாமே வந்து அவங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்குன்னா ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும், யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அதை பார்த்தோன்னே இந்த ஈனோக்கோட ஃபிசிக்கல் தெரப்பி கூட வந்து நல்லா போயிட்டுருக்கும். அவங்களும் வந்து அவங்க ஒர்க்கில் நல்லா ஃப்ளரிஷ் ஆகிட்டுருப்பாங்க. அப்படியே இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து என்ன ஆகும்னா, இவங்களும் அவங்க பிஸ்னஸ் பார்ட்னரும் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் அந்த பேப்பர் ஒர்க்கெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக வந்து அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து இந்த ஈனோக்கு அவங்கக்கிட்ட கேட்பாங்க, நீ ஏன் பாஸ்டருக்கு படிக்கக்கூடாது, நீ எதுக்கு ஒரு பாஸ்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஷாக் ஆயிரும், என்னடா இப்படி சொல்கிறாங்க, நம்ம நினச்சதை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்போ எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இந்த ஈனோக் கேட்குறப்ப அவங்க சொல்லுவாங்க, லைக் நீ வந்து அதிகமாக காடை பற்றி வந்து எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுறல்ல, பின்ன நீ எதுக்கு ஒரு பாஸ்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை கேட்ட உடனே ஈனோக் வந்து இதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி, அவங்க பிள்ளைங்களை எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து அவங்க தியாலஜி படிக்கிறதுக்காக சகுண்டோக்கு போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து காடோட பிளான் தான் நடந்திருக்கு, அவங்களோட பிளான் எதுவுமே சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்வாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அங்கே போனதுக்கப்புறம் அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கலாம் பார்ட் 2ல். ஸோ நம்ம ப்ரீவியஸ் 13 சபத் ஆஃபரிங் வந்து கொடுத்தது எதுக்காக ஹெல்ப்பாக இருக்குன்னா, அந்த ஈனோக் படிக்கிற அந்த சகுண்டோ அட்வென்டிஸ்ட் காலேஜில் வந்து ஒரு தியாலஜி டிபார்ட்மெண்ட்டை வந்து கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு ஆஃபரிங் வந்து அங்கே அவங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணுற அந்த இடத்துல வந்து கேர்ள்ஸுக்கு டார்மிட்டரி கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே போல் வந்து அந்த ஈனோக்கோட லைஃப்பில் அந்த ஆஃபரிங்ஸ் வந்து எந்த மாதிரி பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வருதோ அதே போல் வந்து நம்மளும் இன்னும் ஜென்ரஸாக ஆஃபரிங் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். ஆமென்.